ஹலோ மக்களே, இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மண்ணோட அந்த இயற்கை தன்மையை எப்படி மீட்டெடுக்கிறது. ஏன்னா நம்ம எல்லாருமே செயற்கை விவசாயத்துக்கு பழகிட்டோம். இப்போது செயற்கை விவசாயத்துக்கு பழகி என்ன ஆச்சுன்னா நம்ம நார்மலாக உரம் போட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம யூரியா, பொட்டாஷு, கலப்புரம்னு சொல்லிட்டு எல்லாமே யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணுறதால என்ன ஆகுதுன்னா மண்ணில் இயற்கையாகவே இருக்கிற அந்த நுண்கிருமிகள், நுண்ணுயிர்கள், மண்ணுக்கு எதெல்லாம் நல்லது செய்யுமோ அதெல்லாம் அழிஞ்சு மண்ணுக்கு எந்த ஒரு சத்தம் இல்லாமல் நம்ம எதெல்லாம் வெறும் உரம் போட்டு விளையிற இது மட்டும்தான் அதில் விளையும். ஆனால் மற்ற எதுவுமே அதில் விளையிறதில்லை. அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஒரு இயற்கை விவசாயியாக நம்ம மாறணும்னா ஃபஸ்ட்டு நம்ம மண்ணை மீட்டெடுக்கணும். அப்படி மீட்டெடுக்கணும்னா என்னென்ன பண்ணணும் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மண்ணை நார்மலாக மீட்டெடுக்கணுன்னா நுண்ணுயிரியை அதிகரிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஜீவாமிர்தம்னா ஒன்றுமே இல்லை. நம்ம மாட்டு சாணம், அதோட அந்த கோமியம், அதுக்கடுத்து அந்த நாட்டு சர்க்கரை, இது மூணுத்தையும் கலந்து அதில் உருவாகிறது தான் ஜீவாமிர்தம். ஜீவாமிர்தம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஜீவாமிர்தம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு தெரியும். 10 நாளைக்கு ஒரு தடவை நம்ம தண்ணிலாம் எப்போல்லாம் பாய்ச்சிரோமோ அப்போல்லாம் தண்ணி கூடவே சேர்ந்து அந்த ஜீவாமிர்தத்தை நம்ம விட்டுகிட்டே இருக்கணும். அப்படி விடும்போது என்ன ஆகும்னா அந்த ஜீவாமிர்தத்தோடைய அந்த ஸ்மெல்லுக்காக பூமியில் இருக்க மண்புழு எல்லாமே நம்மக்கிட்ட அதை சாப்பிட வரும். அப்போ நம்ம மண் இன்னும் வளம் பெறும். ஏன்னா மண் வளம் பெறணுன்னாலே அந்த நுண்ணுயிர்கள் அதிகமாக பல்கி பெருகினாதான் நம்ம மண் வளம் பெறும். உதாரணமாக இப்போ எங்கள் வயல்லையே ஒரு இது சொல்கிறேன். இப்போ நாங்கள் உரம் போடாமல் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தோம். அப்படி எடுக்கும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா சணப்பை விதைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கருக்கு 20 கிலோன்னு 2.5 ஏக்கருக்கு 50 கிலோ சணப்பை நம்ம விதைச்சோம். அப்படி சணப்பை விதைக்கும் போது என்ன ஆச்சுன்னா அடுத்த தடவை நாங்கள் திருப்பி சணப்பை விதைச்சி அதை உழுதுட்டு அடுத்து ஒரு மாதத்துலேயே திருப்பி விதை போட்டு நாங்கள் அறுவடை பண்ணோம். ஆனால் அப்போ என்ன ஆச்சுன்னா அவ்வளோ விளைச்சல் இல்லை. ஆனால் அதுக்கு அடுத்த போகத்தில் நாங்கள் நினச்ச விட கிட்டத்தட்ட 1.25 மடங்கு நம்மளுக்கு விளைச்சல் இருந்துச்சு. ஏன்னா மண்ணை அந்த சணப்பை மக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைமெல்லாம் போய் அதுக்கு அடுத்து தான் மண் இன்னும் பலம் பெறும். ரெண்டாவது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பஞ்சகாவியா தயாரிக்கலாம். பஞ்சகாவியா பற்றியும் யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்குது. அது எப்படி தயாரிக்கிறதுனா நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கூட ஒரு வீடியோ போடுறேன். அப்புறம் மல்ச்சிங், நம்ம நிலத்தை திறந்தே வைக்கிறதால டைரெக்டாக சூரிய ஒளி படுறதால கூட அந்த நுண்ணுயிர்களுடைய அந்த ஸ்கின் டோன்னால் அது நம்ம மண்ணில் அதிகமாக பூமிக்கு உள்ளே போயிடும். அதனால் நம்ம மல்ச்சிங் யூஸ் பண்ணும் போது இப்போ நம்ம மரம் விவசாயம் பண்ணுறோன்னா தானாகவே குப்பைகள் விழுவும். ஆனால் அதை பெருக்கி சுத்தம் பண்ணிடுவோம். அப்படி பண்ணாமல் ஒரு மல்ச்சிங் போட்டோன்னா அதுக்கு கீழே இயற்கை இது நுண்ணுயிர்கள் இன்னும் அதிகமாகும். இதனால் மண் வளம் பெறும். இது போல் நிறைய இது இருக்குது. அதே போல் கம்போஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மண்புழு உரம் எவ்வளோ விற்குது. அந்த மண்புழு உரத்தை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணணும். ஏன்னா செயற்கை உரம் எவ்வளோ போடுறோமோ அந்தளவு தான் இயற்கை உரம் போடணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இயற்கைக்கு மாறணுன்னா இன்னும் அதிகமாக போடணும். ஏன்னா நம்ம மண் கெட்டு போயிருக்குது. ஆனால் நீங்கள் போட மண் ஸ்ட்ராங் ஆகி நம்மளுடைய அந்த வளம் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம உரம் போடுற அளவு குறைஞ்சிட்டே வந்துடும். ஒரு கட்டத்தில் எப்படி ஆகிடும்னா நம்ம உரமே போட தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஆகிடும். இதெல்லாம் தான் நம்ம மண்ணை வளப்படுத்துகிற முறை. நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். இப்போதைக்கு இந்த வீடியோவில் இந்த முக்கியமான விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கேன். இது பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பண்ணுங்கள்.